வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3M6 மூலம் அடுத்த தலைமுறை அமெரிக்க தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ப்ளூ பேர்ட் பிளாக் 2 இந்திய நேரப்படி இன்று காலை 8:55 மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவியது. சுமார் 15 நிமிட பயணத்திற்கு பிறகு விண்கலமான ப்ளூ பேர்ட் பிளாக் 2 வாகனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அது வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. பஞ்ச்குலாவில் இன்று நடைபெறும் தேசிய கூட்டுறவு மாநாட்டை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். கூட்டுறவின் மூலம் வளம், நிலையான விவசாயத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துதல், சிறு குறு விவசாயிகளுக்கு அதிக கடன்களை வழங்குதல் போன்றவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 129வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகேயில் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் கலை பண்பாட்டுத்துறையும் இணைந்து மண்டல நிர்வாகத்தின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் மாகே ரெவேரே சோனிக் ஃபெஸ்ட் கலைவிழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. மாமல்லபுரத்தில் 3வது நாளாக நடந்த இந்திய நாட்டிய விழாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி புதுச்சேரி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.